உலக சினிமாவின் மிக உயர்ந்த கௌரவம், கலை கனவு கடின உழைப்பின் வெற்றி குரல், உலகமே உற்று நோக்கும் அந்த பிரம்மாண்ட மேடை. யார் யாரெல்லாம் வென்றார்கள், வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் என்னென்ன, உலகமே எதிர்பார்த்த அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஆஸ்கர் 2026 விருது விழாவின் முக்கிய தருணங்களை உங்களுக்காக வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இது. நேயர்களே, உலக சினிமாவின் உச்ச மேடையான 98வது ஆஸ்கர் விருது விழாவில் இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கிய ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் 6 ஆஸ்கர் விருதுகளை வென்று பெரும் சாதனையை படைத்துள்ளது. 13 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட இந்த படம் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த துணை நடிகர், சிறந்த தழுவல் திரைக்கதை, காஸ்டிங் மற்றும் எடிட்டிங் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் வெற்றி பெற்று இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக சாதனை படைத்துள்ளது. இயக்குனர் ரியான் கூக்லர் இயக்கிய சின்னஸ் திரைப்படம் 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அதில் 4 முக்கிய விருதுகளை வென்றுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருதை மைக்கேல் பி ஜோர்டான் கைப்பற்றியிருக்கிறார். சிறந்த அசல் திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த அசல் இசை ஆகிய பிரிவுகளில் இந்த படம் விருதை வசப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு ஆஸ்கர் விழாவில் 6 விருதுகளை பெற்ற ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்திற்கு பிறகு 4 விருதுகளோடு சின்னஸ் திரைப்படம் 2வது அதிக விருதுகளை பெற்ற படமாக சாதித்துள்ளது. இயக்குனர் கில்லர்மோ டெல் டோரோ இயக்கிய பிராங்கன்ஸ்டைன் திரைப்படம் 3 ஆஸ்கர் விருதுகளை வென்று கவனம் பெற்றிருக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் தயாரிப்பான இந்த படம் சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம், சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் சிறந்த உடை வடிவமைப்பு ஆகிய பிரிவுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தம் 9 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட பிராங்கன்ஸ்டைன் பல மனிதர்களுடைய உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட புதிய வகை மனிதனின் ஆசை, தனிமை, கனவுகளை பற்றி பேசிய ஒரு வித்தியாசமான கதைகளத்தோடு வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக ஆவணப்படத்தை எடுத்து அதுக்காக ஆஸ்கரையும் வாங்கியிருக்காரு ஒருவர். ரஷ்யாவின் யூரல் மலைப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராயிருந்த பவல் டெலன்கின் தான் அவர். ரஷ்ய அதிபர் புதின் நடத்திட்டு வரும் யுக்ரைன் போருக்கு எதிராக மறைமுகமாக குரல் எழுப்பிய பாவல் இப்போ ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்பட இயக்குனரா உலக கவனத்தை ஈர்த்திருக்காரு. மிஸ்டர் நோபடி அகைன்ஸ்ட் புதின் என்ற ஆவணப்படம் மூலமா ரஷ்ய பள்ளிகளில் போர் ஆதரவு பிரச்சாரம் குழந்தைகளுக்கு திணிக்கப்படுகிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த விருது அறிவிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது. விருதை வழங்கும் போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜிம்மி கிம்பல், அடடா, இந்த விருதுக்கு ட்ரம்போட மனைவி மெலனியாவோட ஆவணப்படம் பரிந்துரைக்கப்படல, அதுக்காக ட்ரம்ப் கோபப்படுவாரோ அப்படின்னு கிண்டல் செய்ய அரங்கம் முழுக்க சிரிப்பல எழுந்துச்சு. இந்த ஆஸ்கர் விருது விழால தென்கொரிய சினிமா புதிய வரலாற்றை படைத்திருக்கு. K-pop டீமன் ஹண்டர்ஸ் திரைப்படம் சிறந்த அனிமேஷன் திரைப்படம் விருதை வென்றதோடு அதன் பிரபலமான பாடலான கோல்டன் பாடல் சிறந்த அசல் பாடலுக்கான ஆஸ்கரையும் கைப்பற்றி இரட்டை சாதனையை படைச்சிருக்கு. அதோட சிறந்த அனிமேஷன் திரைப்பட பிரிவில் ஆஸ்கர் வென்ற தென்கொரிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் இயக்குனர் என்ற வரலாறு படைச்சிருக்காங்க மேகி கேங். இதே போல கோல்டன் பாடலின் இசை எழுத்தாளர்கள் அந்த பிரிவில் ஆஸ்கர் வென்ற முதல் தென்கொரியர் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க. ஆஸ்கர் விழாவில் மனதை உருக்கின ஒரு தருணமும் இருந்துச்சு. ஆல் த எம்டி ரூம்ஸ் ஆவணப்படம் சிறந்த குறும்பட ஆவணப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றது. பள்ளிகளில் நடக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய காலியான படுக்கை அறைகளை பதிவு செஞ்ச இந்த ஆவணப்படம் அமெரிக்காவில் நடைபெறும் துப்பாக்கி வன்முறையின் கோர முகத்தை காட்டுச்சு. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த 9 வயது குழந்தை ஜாக்கியோடைய தாய் குளோரியா மேடையில் பேசும்போது ஜாக்கி தன்னோட வாழ்க்கையின் ஒளின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டாங்க. குழந்தைகளின் காலியான அறைகளை உலகம் பார்க்கும்போதுதான் இந்த துயரத்தின் உண்மை புரியும்னு அவங்க ரொம்ப உருக்கமாக தெரிவிச்சது கலங்க வச்சது. ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு பெண் புதிய சாதனையையும் படைச்சிருக்காங்க. சின்னஸ் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆட்டம் டியூரால் சிறந்த ஒளிப்பதிவு பிரிவில் ஆஸ்கர் வென்ற முதல் பெண்ணாகவும் அந்த பிரிவில் விருது பெற்ற முதல் கருப்பின நபர் என்ற சாதனையையும் படைச்சிருக்காங்க. விருதை பெற மேடைக்கு வந்த ஆட்டம் டியூராலுக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பி வரவேற்றாங்க. ஆஸ்கர் விருது விழாவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நம்ம நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். அவங்க தன்னோட கணவர் கூட செம ஸ்டைலாக கலந்துக்கிட்டாங்க.
விழா நடைபெறக்கூடிய டால்பி திரையரங்கு நோக்கி ஒரு கோல்ஃப் வாகனத்தில் அழைச்சிட்டு போறப்போ யாரும் எதிர்பாராத விதமா அந்த வண்டி லைட்டா சாஞ்சுது. நல்ல வேளையா உடனடியா அந்த ஓட்டுநர் சுதாரித்ததால விபத்து எதுவும் நடக்கல. அந்த நட்சத்திர ஜோடியும் பாதுகாப்பா ரெட் கார்பெட்ல களமிறங்கினாங்க. நம்ம பிரியங்கா சோப்ரா இதை காமெடியா, ஆஸ்கருக்கு போறது சாகச பயணம் மாதிரி இருக்கிறதா கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஹாம்லெட் திரைப்படத்தில் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் வில்லியமோட மனைவி கதாபாத்திரத்தில் நடித்த ஜெஸ்ஸி பக்லே சிறந்த கதாநாயகியா தேர்வாகி தன்னுடைய முதல் ஆஸ்கர் விருதை வென்று கவனம் பெற்றிருக்காங்க. பிரிட்டன்ல அன்னையர் தினம் இன்னைக்கு தான். இந்த நாளில் ஆஸ்கர் விருது வாங்கினது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ஜெஸ்ஸி, தாய்மையின் உணர்வுகளை வெளிப்படுத்திய தனது கதாபாத்திரம் தான் இந்த விருதின் முக்கிய காரணம்னு உணர்ச்சி பொங்க பேசியிருந்தாங்க. 98வது ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஏன்னா இந்த வருடம் விருது பிரிவுகளில் புதிதா சிறந்த கேஸ்டிங் விருதும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு படத்துக்கு இந்த நபர்கள்லாம் நடிச்சாதான் சரியா இருக்கும்னு கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான நடிகர்களை தேர்வு செய்கிறது இந்த பிரிவில் ஆஸ்கர் விருதை வென்று சாதனை படைச்சிருக்காங்க ஒரு பெண். அவங்க தான் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்துடைய நடிகர்கள் தேர்வு இயக்குனர் கசாண்ட்ரா. திரைப்படத்துறையில் கேஸ்டிங் இயக்குநர்களுக்கான முக்கியமான அங்கீகாரமா இந்த விருது பார்க்கப்படுது. கட்டிங் த்ரூ ராக்ஸ் ஆவணப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட ஈரான் இயக்குநர்கள் முகமது ரசா எய்னி மற்றும் சாரா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் தங்களோட நாட்டில் நிலவக்கூடிய மோசமான சூழ்நிலை காரணமாக தங்கள் மக்களோட இந்த தருணத்தை பகிர்ந்துக்க முடியலன்னு உருக்கமாக தெரிவித்தாங்க. ஆஸ்கர் விருது வரலாற்றில் அரிதா நிகழக்கூடிய ஒரு சம்பவம் இந்த ஆண்டு மீண்டும் நடந்திருக்கு. சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படம் பிரிவில் தி சிங்கர்ஸ் மற்றும் டூ பீப்புள் எக்ஸ்சேஞ்சிங் சலிவா ஆகிய 2 படங்களும் இந்த விருதை பகிர்ந்திருக்காங்க. ஆஸ்கர் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் 7 முறைதான் இப்படிப்பட்ட டை நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது விழாவில் ஒரு கியூட்டான கற்பனை கதாபாத்திரம் தோன்றி பார்வையாளர்களை கவர்ந்துச்சு. யாரும் எதிர்பாராத விதமா ஸ்டார் வார்ஸ்ல வரக்கூடிய உலகம் முழுக்க பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கக்கூடிய குரூகுன்னு அழைக்கப்படக்கூடிய பேபி யோடா இந்த விழாவில் கலந்துக்குச்சு. அடுத்து வெளியாக உள்ள த மேண்டலோரியன் அண்ட் குரோகு திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு பேபி யோடா கதாபாத்திரம் ஆஸ்கர்ல கலந்துகிட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.